ஹாய் நெட்டி ஃபார் யூவர்ஸ். இன்னைக்கு தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரம் முக்கியமான ஒருத்தர் அப்படின்னா நம்ம சூர்யா அவர்கள் தான். ஸோ சூர்யா அவர்கள் 1997 நேருக்கு நேர் அப்படின்ற படத்து மூலிமா உள்ளே வந்தார். இதுக்கு முன்னாடி அவர் பர்த்டே டே அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை 23, 1975. ஸோ 1997 நேருக்கு நேருன்ற படத்து மூலிமா உள்ளுக்கு வந்தார். இப்போ 2018 தானா சேர்ந்த கூட்டம் வரைக்கும் ஒரு பல தடைகளை தாண்டி வந்து நம்ம தமிழ் சினிமாவில் முன்னணி நட்சத்திரமாக இருக்கார். இன்னொரு குறிப்பிட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அவங்க அப்பா சிவகுமார் அவர்கள். ஸோ அவர் ஆல்ரெடி தமிழ் சினிமாவில் அவரும் ஒரு முன்னணி நடிகர். ஆனால் அவர் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா என் பையனுக்கு இது வரைக்கும் நான் வந்து நடிப்பே சொல்லித்தரல, அவனுக்கு வந்து நடிப்பே வேண்டாம் அப்படின்னாரு. ஸோ சூர்யா அவர்கள் தன்னுடைய முயற்சியில் வந்துட்டு தமிழ் சினிமாவில் எவ்வளோ ஒரு நட்சத்திரம் உயர்ந்த நட்சத்திரமாக அந்தஸ்தை பிடிச்சிருக்காரு. இப்போ என்ன சொல்ல வந்திருக்கு அப்படின்னா இன்னைக்கு சூர்யா அவர்களுக்கு பர்த்டே. ஸோ எந்தெந்த செலிபிரிட்டிலாம் விஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கட்டப்பா சத்யராஜ் அவர்கள். ஸோ நடிப்பு அப்படின்னாலே சத்யராஜ் அவர்களை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கோம். அவர் வந்து நம்ம சூர்யா அவர்களுக்கு விஷ் பண்ணியிருக்காரு ட்விட்டரில் வீடியோ மூலியமா. அதை பார்ப்போம். அன்பு சூர்யாவிற்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்று போல் என்றும் வாழ்க, இதைவிடவும் சிறப்பாக வாழ்க. அடுத்ததான் நம்ம காமெடி ஆக்டர் மனோபாலா. ஸோ அவரும் வந்து நம்ம சூர்யா அவர்களுக்கு விஷ் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோவும் உங்களுக்காக. ரொம்ப நாளாச்சு நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணி. இருந்தாலும் எங்க இருந்தாலும் என் நலனின் நீ அக்கறை எடுத்துக்குவேன், உன் நலனை நான் அக்கறை எடுத்துக்குவேன். அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமான தருணங்கள் நிறைய இருந்திருக்கு. அந்த வகையில் இந்த வருஷம் பிறந்த நாள் உனக்கு மீண்டும் மீண்டும் அகைன் பெரிய வெற்றியும் பெரிய இடத்தையும் திரையுலகில் பெரிய இடத்தையும் நீ வரணும்னு ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். சாய்ராம் எப்போதுமே அவன் கூடவே இருப்பார், கவலையப்படாத. ஒரு ஹாப்பி நியூஸ், ஜோதிகாவோட நடிச்சது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நல்ல ரோலு, பிரமாதமாக இருந்தது. அந்த எக்ஸ்பீரியன்ஸு convey my wishes to her also. Thank you and all the best to you. Thank you darling. சூர்யா அவர்களுக்கு லைக்கா ப்ரொடக்ஷன் என்ன விஷ் பண்ணியிருக்காங்க ட்விட்டரில் அப்படின்னா விஷிங் த எவர் சார்மிங் அண்ட் டெடிகேட் ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சிவகுமார் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆக்டர் விஷ்ணு விஷால் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஹாப்பி பர்த்டே சூர்யானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் போல எல்லா வருஷமும் சிறப்பாக அமைய கடவுள் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்தது யாரு அப்படின்னா தினேஷ் கிருஷ்ணன். இவர் யாரு அப்படின்னா நம்ம தானா சேர்ந்த கூட்டத்து படத்துக்கு வந்து நம்ம சூர்யா அவர்களுக்கு கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருந்தாரு. ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஹாப்பி பர்த்டே டு த மேன் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் யாரு அப்படின்னா நம்ம வெங்கட் பிரபு சூர்யா அவர்களும் மாசன்ற படத்தில் வந்து ஒர்க் பண்ணாங்க. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஹாப்பி பர்த்டே ப்ரோ. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா சாரி நான் ஃபர்ஸ்ட்டாக ட்வீட் பண்ணதுக்கு சாரி, உங்கள் மனசு போல எப்போதுமே சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெங்கட் பிரபு இன்னொரு ட்வீட்டும் ஒன்று போட்டிருக்காரு. அது என்ன அப்படின்னா வெரி வெரி ஹாப்பி பர்த்டேனா ஐ லவ் யூ காட் பிளஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்து யாரு அப்படின்னா நம்ம சூர்யா அவர்களோட NGK படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்க SR பிரபு அவர்கள் ட்ரீம் வாரியர் பிக்சர். அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சூர்யா அண்ணா ஹாப்பி பர்த்டே அப்படின்னு ட்வீட் பண்ணியிருக்காரு. ஸோ யூடியூப் இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம சூர்யா அவர்களுக்கு விஷ் பண்ணிட்டு ட்விட்டர் பேஜில் அதுக்கப்புறம் மட்டும் ஒரு வேர்ட் சொல்லியிருக்காங்க. நீங்க இந்த ரூலுக்கு தான் வந்து ஃபிட் ஆவீங்கன்னு கிடையாது, எல்லா ரூலுக்குமே ஃபிட் ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ட்விட்டர் மூவ்மெண்ட் இந்தியா அவங்களும் வந்து அவங்களோட ட்விட்டர் பேஜில் வந்து சூர்யா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எல்லா ஃபேன்ஸ் போல நானும் வந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம சூர்யா அவர்களை வச்சு டைரக்ட் பண்ணிட்டு இருக்க செல்வராகவன் NGK படத்தை டைரக்ட் பண்ணிருக்காருல்ல, அவர் வந்து ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா விஷ் யூ ஹாப்பி பர்த்டே சார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன வேர்ட் சொல்லியிருக்காரு அப்படின்னா உங்க கூட ஒர்க் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இது ஒரு வரமா நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ பசங்க 2ல ஒர்க் பண்ண நம்ம பாண்டியராஜ் நம்ம சூர்யா அவர்களும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க. ஸோ அவர் என்ன விஷ் பண்ணியிருக்காரு அப்படின்னா விஷ் யூ வெரி ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் மே காட் பிளஸ் யூ வித் எ லாங் அண்ட் ஹெல்த்தி லைஃப் அப்படின்னு வந்து நம்ம சூர்யா அவர்களுக்கு ட்வீட் பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்து நம்ம கேவி ஆனந்த் இயக்கிற படத்தில் நம்ம மோகன்லால் சூர்யா அவர்கள்லாம் சேர்ந்து நடிக்கிறாங்க. நம்ம மோகன்லால் அவரும் ட்வீட் பண்ணியிருக்காரு நம்ம சூர்யா அவர்களுக்கு என்ன ஒரு விஷ் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஹாப்பி பர்த்டே டியர் அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ அடுத்ததாக நம்ம தானா சேர்ந்த கூட்டத்தோட டைரக்டர் விக்னேஷ் சிவன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா காமன் டிவி ஒன்று எல்லாத்துக்குமே லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த டிவியில் வச்சு தான் எல்லாருமே ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா அவர்களுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லியிருக்காரு. ஸோ இது தாண்டி வந்து நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் வந்து ஹாப்பி பர்த்டே சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் சொன்னோம் அப்படின்னா இன்னும் பெரிய லென்த்தியாக இருக்கும். ஸோ எல்லாருமே நம்ம சூர்யா அவர்களுக்கு விஷ் பண்ணுறாரு. எங்கள் நெட்டிவ் சார்பாக நாங்களும் நம்ம சூர்யா சாருக்கு வந்து ஹாப்பி பர்த்டே சூர்யா சார் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஃபேன்ஸாக நீங்களும் வந்து அவருக்கு வாழ்த்துக்கள் தெரியணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ் இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட முக்கியமாக நெட் டிவி ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நெட் டிவி ஃபார் யூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.